அனைவருக்கும் வணக்கம். கண்மணிகள் புதைந்து கிடக்கும் செம்மணி. போரினில் குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை, போரினில் யாருமே இறக்கவில்லை. போரினில் குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை, போரினில் யாருமே இறக்கவில்லை. பொய்களை சொன்ன கூட்டமே செம்மணியில் எலும்புக்கூடுகளாய் உள்ளவர்கள் யார்? பாதி உயிர் இருக்கையில் மண்ணில் புதையுண்டீர், மீதி உயிர் இருக்கையில் வலியோடு மாண்டீர். பாதி உயிர் இருக்கையில் மண்ணில் புதையுண்டீர், மீதி உயிர் இருக்கையில் வலியோடு மாண்டீர். உலகமே உனக்கு கண்ணில்லையா? ஈழத் தமிழனின் உயிர்கள் உனக்கு உயிர் இல்லையா? 1996 பாடசாலை சென்றாள் 18 வயது கிருஷாந்தி. இடையில் நிறுத்தப்பட்டாள் விசாரணை என்ற போர்வையில். 1996 பாடசாலை சென்றாள் 18 வயது கிருஷாந்தி. இடையில் நிறுத்தப்பட்டாள் விசாரணை என்ற போர்வையில். பாலியல் சீண்டலை அறிந்திலாளவள் பாலியல் சீண்டலால் கசக்கப்பட்டாள் பலமுறை. இடையில் தண்ணீர் தண்ணீர் என்றாள், அவளுக்கு கண்ணீர் தான் பதிலாய் வந்தது. இடையில் தண்ணீர் தண்ணீர் என்றாள், அவளுக்கு கண்ணீர் தான் பதிலாய் வந்தது. கொஞ்சம் பொறுங்கோ கதறுகிறாள், பொறுக்க பொறுக்க பொசுங்கியது அவள் உடல். பிள்ளையை காணவில்லை தாய் பதற, தன் மகனுடன் புறப்பட்ட தாய். பிள்ளையை காணவில்லை தாய் பதற, தன் மகனுடன் புறப்பட்ட தாய். வந்தாள் செம்மணி முகாமிற்கு, தன் பிள்ளையை கண்டாள் அலங்கோலமாய். பெற்ற வயிறு பற்றி எரிந்தது பாழாய்ப்போன பரதேசிகளை எண்ணி. பெற்ற வயிறு பற்றி எரிந்தது பாழாய்ப்போன பரதேசிகளை எண்ணி. தாய் கண் முன்னே வந்தான் 6ஆம் இராணுவம், தாய் கண் முன்னே வன்புணர்வு செய்தான். விசாரிப்புகள் முடியவில்லை இன்னும், விடிவதற்குள் மடிந்தன 4 உயிர்கள். விசாரிப்புகள் முடியவில்லை இன்னும், விடிவதற்குள் மடிந்தன 4 உயிர்கள். வினாவ முடியவில்லை அன்று இராணுவ கட்டுப்பாட்டு அவலங்கனை. சர்வதேச உதவிகள் பெற சரியாக 3ஆம் வருடம் 1998. சர்வதேச உதவிகள் பெற சரியாக 3ஆம் வருடம் 1998 நீதிபதி இளம் செழியனின் பலத்த பாதுகாப்புடன் சர்வதேச தூதுவர் முன் தோண்டப்பட்டது செம்மணி புதைகுழி. சாட்சி சொன்னான் இராணுவ வீரன், அவன் பேர் சோமரட்ன ராஜபக்ச. சாட்சி சொன்னான் இராணுவ வீரன், அவன் பேர் சோமரட்ன ராஜபக்ச. 6 அடியில் புதைக்க வேண்டியவை உடல்கள் 3 அடியில் புதைக்கப்பட்டனவாம் அவசரமாய். 6 அடியில் புதைக்க வேண்டியவை உடல்கள் 3 அடியில் புதைக்கப்பட்டனவாம் அவசரமாய். ஒருவனை கொன்றால் மரண தண்டனை, 400 பேரை கொன்றால் என்ன தண்டனை? ஒருவனை கொன்றால் மரண தண்டனை, 400 பேரை கொன்றால் என்ன தண்டனை? விதைக்க